இந்த ஒரு மாவு தான் சக்கரை நோயில் ஆரம்பிச்சு மலச்சிக்கல் பிரச்சனை, ரத்த சோகை, செரிமான கோளாறு, உடல் குளிர்ச்சிக்கு, உடலுக்கு சக்தி தரக்கூடிய ஒரு உணவா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, சிறு குழந்தைகளோட உடல் வளர்ச்சி, தசை வளர்ச்சி, எலும்புகள் வளர்ச்சிக்கும் ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருளா இது இருக்கு. இது என்னன்னு தானே கேக்குறீங்க? அதாங்க நம்ம பனங்கிழங்கு மாவு, உடன்குடி ராம்ஸ் பனங்கிழங்கு மாவு. இதை நான் சொன்ன உடனே பாதி பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஏதோ வியாபாரத்துக்காக சும்மா பேசக்கூடாது, நீங்க சொல்ற பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படி நிறைய பேர் கேட்பீங்க. நான் சொன்ன பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இதுல அடங்கி இருக்குது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த பிரச்சனைக்காக நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போய் சந்திக்கும் போது அவங்க அந்த பிரச்சனை சரியாவதற்கு மாத்திரைகளோ மருந்துகளோ கொடுப்பாங்க. ஆனா நம்ம அவங்ககிட்ட கேட்கறது இல்ல, நீங்க கொடுக்குற மாத்திரை மருந்துகளுக்கு ஆதாரம் இருக்கான்னு நம்ம அவங்ககிட்ட கேட்கறது இல்ல. ஆனா இயற்கையாவே இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற இந்த உணவுப் பொருட்களை நம்ம சொல்லி விற்கும் போது நிறைய பேர் இந்த கேள்விகளை கேட்கறீங்க. இப்போ நீங்க கேட்கலாம், நீங்க சொல்ற அளவு இந்த உணவுப் பொருள் என்ன அவ்வளவு முக்கியமா அப்படின்ட்டு. இந்த பனங்கிழங்கு மாவோட அருமை நமக்கு தெரியாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தென் மாவட்டங்கள்ல கேட்டு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு நல்ல உணவுப் பொருளாவே இருந்திருக்கும். இந்த மாதிரி உணவுகளை நம்ம முன்னோர்கள் சாப்பிட போய் தான் நான் சொன்ன பிரச்சனைனா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு காலத்துல. நீங்க சாப்பிடுற உணவுகளோட ஒரு சத்தான உணவு சேர்த்து கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பனங்கிழங்கு மாவை நீங்க சேர்த்து கொடுக்கலாம். அடுத்தது இதை எப்படி சாப்பிடுங்கிறத சொல்லிடுறேன். நீங்க குடிக்கிற பால்ல 1 ஸ்பூன் போட்டு குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா சுடிதண்ணியில 1 ஸ்பூன் போட்டு குடிக்கலாம். நீங்க சாப்பிட இட்லி, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி உணவுகள்ல 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூனை சேர்த்து சாப்பிடலாம். நீங்க அன்றாட சாப்பிடுற உணவுல ஒரு சின்ன பகுதியை சேர்த்து சாப்பிட்டுக்கங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம உடன்குடி ராம்ஸ் பனங்கிழங்கு மாவு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அல்லது கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க.